பத்திரிகையாளர்களுக்கு எனது மாலை வணக்கம். சார் 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 எதற்காக சார் திடீர் பிரஸ் மீட், அதுவும் இந்த வார் டைம்ல? அதுக்காக தான், கொஞ்சம் பொறுங்க, அதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். ஐயா இபிஎஸ் ஐயா, உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லையில வாரு விமர்சனம் நடந்துக்கிட்டு வருது. இப்ப என்னன்னா, நம்ம தலைமையில, அதாவது என்னோட தலைமையில நீங்க ஊன சொன்னீங்கன்னா, என்னோட தலைமையில 1000 பேரை விருதுநகர்ல இருந்து நான் இறக்குறேன். நம்ம பயலுக கத்தி கம்பு அருவாவோட ரெடியா இருக்காங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, தூக்கிடுவோம் பாகிஸ்தானிய. அதுக்குதான் கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி. சார் 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 இன்னொரு கொஸ்டின். எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்கள் அமைச்சர் சொன்ன மாதிரியே 1000 நபர்களை போருக்காக அனுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஐயா உத்தரவு போட்டாரு, கத்தி கோடாரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு பாகிஸ்தான பொழக்கிறோம். அண்ணா என்னன்னா சொல்றீங்க? நம்ம பசங்க 5 பேர் தானே இருக்கோம். இது மீதி எல்லாம் தளபதி மதுரை வராருன்னு அங்க போயிட்டாங்கண்ணா. ஒண்ணு பண்ணு, வாருக்கு வர்றவனுக்கு தலைக்கு ஒரு கோட்டரும் போலி பிரியாணி சொல்லு, அப்ப வருவாங்க. ஓ சூப்பர் ஐடியாண்ணா, நான் அதை கூட்டு வரேன் பாருங்க. தற்போது அனைவரும் பார்த்தீங்கன்னா கையில் கண்ட மேனைக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அனைத்தையும் கையில் ஏந்தி கொண்டு நான் போருக்கு போகிறேன் என்ற முழக்கமும் கேள்விக்கிறது. தற்போது இங்கே ஒருவர் பார்த்தீங்கன்னா விளக்கமாறு எடுத்துக்கொண்டு போகிறார். எங்கு போகிறார் என்று கேள்வி கேட்டால் அவர்கள் நான் போருக்கு போகிறேன் என்ற முழக்கமும் விட்டு போகிறார். அதை இந்த காணொலியில் காணலாம் நீங்கள். போருக்கு போறானா? நானே வீடு கூட போயிட்டு இருக்கேன், சும்மா கண்டதா பேசிக்கிட்டு கிடக்காங்க. எனவே இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நிலைமை கட்டுக்குள் வரும் என்ற ஒரு முழக்கமும் விட்டு அறிக்கையும் வெளியிட்டனர். அந்த பாட்டை நான் அடிச்சுக்கிறேன்டா. இந்த பாட்டை கூட விட மாட்டாங்கடா அவங்க. வாங்க தம்பி வாங்க, நீங்க மொத ஆளு. சரி சொல்லுங்க, போர் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அண்ணா நமக்கு எல்லா கண்ணும் அத்துப்படினா. AK-47 இருந்து M249 வரைக்கும் சும்மா பிரிச்சு மேஞ்சிருவானா. தம்பி இது வாருப்பா, ஒரு நாடும் சண்டை போடுறது காமெடி இல்லப்பா. ஓஹோ, அப்ப நீங்க என்னண்ணா பண்றீங்க இங்க? விட்றா நான் அவனை போட்டுக்கிறேன். என்ன பண்றது, இவனை நம்பி நம்ம ஐயா டவர் 1000 பேர் இறக்குறோன்னு சொல்லிட்டோம். ஜாதிக்கே சண்டை போடுறவனுங்க நாட்டுக்கா சண்டை போட மாட்டாங்களா? வருவாங்க, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். ஐயா நீங்க இங்க அண்ணா உட்காருங்கண்ணா. ஏன்னா இவ்வளவு முடியாது, உட்காருங்கண்ணா. அது ஒண்ணு இல்லைண்ணா, அந்த வார் இருக்குன்னு சொன்னாங்க, முன்ன மாதிரி வியூஸே இல்லை, அதான் ஜஸ்ட் ஒரு பிளாக் போடுவோம்னு. ஐயா நீங்க ஒரு வாரத்தை சொன்ன வாரே சென்னையில வச்சிடலாம். என்னங்க நீங்க போங்கய்யா, நான் வாரேன். நீங்க உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். நம்ம அண்ணன்ட்ட கேட்டு பிரைவேட் எடுத்துக்கிறேன். பிரைவேட் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வரேன். பாய்ண்ணா. யோ அங்க போர் நடந்துட்டு இருக்கு, நீ பொறுமையா செலக்ட் பண்ணிட்டு இருக்க. வேற வழி இல்ல, ஓட்டுக்குன்னா பண்ணிதானே ஆகணும். இத தயவு செஞ்சு அந்த போர் நடக்கிற இடத்துல போய் இறக்கி விடுங்கப்பா, நான் எல்லாரையும் கொண்டு குமிக்கிறேன். ஏயா அதுங்கு பண்ற? நாங்களே ஓட்டுக்காக டிராமா போட, நீ அதுக்கு மேல ஒரு டிராமா போடுற. ஏயா போயா. எங்க அண்ணன் கத்து கொடுத்த மொத்த வித்தையும் அங்க போய் இறக்குறேன். யோ நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் காமெடி இல்லையா? அடைச்சி சுமாரியா, அந்த ஜேசிபி கொடு, இந்த காட்சி கடற்கரையை மண்ணை போட்டு மூடிடுறேன். அதை கொடுத்து விடுங்கயா, போயா. நெக்ஸ்ட் பதறிய பாகிஸ்தானை சிதறவிட்ட இந்தியா. INS விக்ராந்த் செய்த வெறித்தனம். போடு. அப்ப நம்ம 1000 பேர் அனுப்ப வேண்டாமா? நம்ம வார் ஜெயிச்சிருவோமா? ஆமா, பாகிஸ்தான் கேபிட்டலை பாலிமர் கைப்பிடிச்சு அட்டாக்கிங்க புதிய தலைமுறை பண்ணுது, டிஃபென்ஸ் தந்தி டிவி பண்ணுது. ஏன் நீ வேற, அவனே அண்ட புழுக ஆகாச புழுக புழுகிட்டு இருக்க, நீயும் வேற நம்பிக்கிட்டு இருக்க. அப்ப இது உண்மை இல்லையா? அப்ப இதெல்லாம் உண்மையா? எஞ்சி போய காமெடி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ நெக்ஸ்ட். ஐயோ எங்களுக்கு கொண்டுருங்க, நாங்களாம் இருக்கவே கூடாது. ஏன் அழுத? என்ன ஆச்சு? வார் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யோ என்னாச்சா? IPL கேன்சல் பண்ணிட்டாங்கய்யா. ஓ நீ அந்த குரூப்பா?
யோ நாங்க போர் வார்னு போயிட்டு இருக்கு, நீ நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. இது போறா, இந்த வருஷம் கூட நாங்க கப்படிக்கல, எம்ஐ சிஎஸ்கே சிரிப்பி போறதுல எங்களை கொண்டுருவாங்கடா. இப்பவுமே குருசாமின்னு போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ண போறாங்களோ. இந்த வருஷம் மட்டும் கப்படிக்கல, இன்னொரு போர் இந்தியா சந்திக்கும்டா. என்னன்னு ஐபிஎல்ல பேன் பண்ணுங்கன்னு அட்டிங்கோ. நெக்ஸ்ட் கொலனல் சார், எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க சார், நான் போறேன் வார்க்கு. பிகாஸ் திஸ் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் சார். தம்பி அந்த படத்தை விட்டு வெளியே வாப்பா, பார்க்க சகிக்கல. இல்ல, எங்க அண்ணனுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். யாரு உங்க அண்ணன்? சார், நீங்க எந்த கண்ட்ரிக்கு சார் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க? ரஷ்யாவை கூப்பிட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஆமா, ரஷ்யா. சார், டோட்டல் ரஷ்யாவே அவர் கண்ட்ரோல் தான் சார். விட்டுருப்பா, எனக்கு வாருக்கு சம்பந்தமே இல்லப்பா, நான் சும்மா தான்ப்பா சொன்னேன். இல்ல, எனக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லப்பா. ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட். ஆக்சுவலா வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்கு, அதை வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து இது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதை தாண்டி இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அங்க வாழ்றவங்களும் மக்கள் தான், இங்க வாழ்றவங்களும் மக்கள் தான். வாருங்கிறது ஒரு தீர்வாகாது, ஒரு பீஸ் அண்ட் அமைதியை தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. ரெண்டு பேரும் அமைதியா போனா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்ம சேனலுக்கு அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை, see you on next video.